ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இங்கே அழகிய மதுரை, தட் சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையில் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே மதுரைக்கு வந்துட்டு யூசர் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான காரோட யூசர் ரிவ்யூ இதோ உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். செடன் ஆஃப் த மாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி செடன். அந்த டைமில் அது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி சியாஸ் வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வண்டியோடைய அருமை. அப்படின்னு இருக்கும்போது சேடான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு இந்த சியாஸ் வந்து மார்க்கெட்டில் இல்லை. பட் அப்படி இருந்தாலுமே இந்த வண்டியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய யூசர் இன்னைக்கு வந்திருக்காரு. அவருடைய சியாஸை இன்னைக்கு நம்ம யூசர் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜீவா ப்ரோ தான் இன்னைக்கு இந்த வண்டி நமக்கு வந்து ரிவ்யூக்கு வழங்கியிருக்காரு. வாங்க ப்ரோ. வெரி குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? சூப்பராக நீங்க? ஃபேன்டாஸ்டிக். ஸோ ஜீவா ப்ரோ தான் இன்னைக்கு வந்து இந்த மாருதி சுசுகி சியாஸ் ஜீட்டா மேனுவல் வெர்ஷன் நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் எப்பவுமே நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படிங்க? ஒன் வேர்டில் இந்த வண்டியோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சாட்டிஸ்ஃபைடு. எத்தனை பொதுவாக ஒரு கார் வந்து எத்தனை கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தெரியல, பட் ஆனால் என்ன இது கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஓகே, சூப்பர். ஸோ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வந்து எல்லா வகையிலுமே இவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் காரை எங்களுக்கு யூசர் ரிவ்யூ தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர். எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் காரோட டீட்டெயில்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் காரை ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்கள் ஏரியாக்கே தேடி வருவோம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு. ஏன்னா யூசர் ரிவ்யூஸ் தாண்டி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் நம்ம சேனலில் டீட்டெயிலாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட கொண்டு வந்துருக்கோம். அவசியம் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ உள்ள போயிடலாம் வாங்க. மாருதி சுசுகி சியாஸ் உடைய ஓனர் கிட்ட நம்ம வந்து பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ப்ரோ, இந்த வண்டி எப்போ எடுத்தீங்க அண்ட் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க? ஓகே, நான் இந்த வண்டியை வந்து 2023 நவம்பரில் எடுத்தேன். க்ளோஸ் டு நவம்பர் 20 அரௌண்ட் அப்படி எடுத்தேன். இப்போ வரைக்கும் 19,800 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். க்ளோஸ் டு 20,000. எனக்கு தெரிஞ்சு 300 ஓட்டம் 200 கிலோமீட்டர் ஓட்டினா வந்துடும். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை ஹைலைட்ஸ் என்ன ஃபீல் பண்ணீங்க? வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ்? ஹைலைட்ஸ்னா ஃபர்ஸ்ட் சொல்றது கம்ஃபர்ட். அது வந்து நான் இந்த பேட்ச்ல நான் எடுக்கும் போச்சுல இந்த செக்மெண்ட்ல இருக்கிற 2-3 வண்டியை நான் செக் பண்ணேன். ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து இது 3 பேர் ரொம்ப தாராளமாக உட்காரலாம். எவ்வளோ பில்டாக ரொம்ப ஃபேட்டுன்னு சொல்ல, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறவங்க 3 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். வேறு இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த வண்டியிலுமே இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு பெஞ்ச் டைப்பான சீட்டில் இருக்கனால நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெக் ரூமுமே கம்பேரிட்டிவ் டு அதர் கார்ஸ் இன் திஸ் செக்மெண்ட் இதில் நல்ல லெக் ரூம். கரெக்ட். ஏன்னா இந்த வண்டியோட பேக் சீட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லிமோசின் அளவுக்கு லெக் ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த ப்ரைஸில் இவ்வளோ லெக் ரூம் தரக்கூடிய வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருக்கும் ஷாக் இருந்திருக்கும். நீங்கள் எடுத்தது எவ்வளோ ப்ரைஸ்க்கு எடுத்தீங்க ப்ரோ? க்ளோஸ் டு 12,80,000. அந்த டைம்ல தான் அந்த டக்குன்னு ஆர்டிஓ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நான் புக் பண்ணி டெலிவரி எடுக்கிறதுக்குள்ள ஆர்டிஓ பிரைஸ் 60,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓ மை காட். பட் இருந்தாலும் அந்த பிரைஸ்க்கு இது நல்ல வர்த் தான். உண்மைக்குமே அன்டவுட்டட்லி இது செம வேல்யூ ஃபார் ஒரு பெரிய வண்டி வித் 1.5 என்ஜின், மைலேஜ், ஸ்பேஸ் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே சூப்பர். சோ இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? வண்டி நிறுத்திட்டாங்க, ஏதாவது வன்மம் இருக்கா மாருதி மேல? 100% வன்மம் இருக்கு. இதை விட நல்ல வண்டி இந்த பட்ஜெட்ல இப்போதைக்கு கிடையவே கிடையாது. லைக் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், இது வந்து அதான் ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஏத்த கம்ஃபர்டபுளான வண்டி. சிட்டிக்குள்ளேயுமே 10ல் 8 ஸ்பீட் பிரேக்கர்ல இது இடிக்காது. 2 ஸ்பீட் பிரேக்கர்ல இடிக்கும். ஃபுல்லி அதுவும் லோடடா போகும்போது தான் இடிக்கும். அதுவும் கிராஸா ஏற்றணும்னா இடிக்காது. அது சம்டைம்ஸ் கொஞ்சம் கடி ஏற்படுத்துமே தவிர்த்து, அதை தவிர இதில் நான் நெகட்டிவ்னு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா வெண்டிலேட்டட் சீட்ஸ்லாம் வந்து தேவை. லைக் அது வந்து ஒரு கிமிக் ஃபியூச்சர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுங்கிறது தெரியாது. பெரும்பாலும் நைட் டைம் தான் ட்ரைவ் பண்ணுவோம், ஹைவேல தான் ட்ரைவ் பண்ணுவோம். அப்போ ஏசியே போதுமான அளவாக தான் இருக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு சன்ரூஃபும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தேவையே கிடையாது. மேபி 6 ஏர்பேக்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இதில் வந்து ஜீட்டா வேரியன்ட் இருந்தாலுமே 2 ஏர்பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய மாடலுமே. ஆல்ஃபாலையுமே 2 ஏர்பேக் தான் கொடுக்குறாங்க. இது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான் நான் சொல்வேனே தவிர்த்து, மற்றபடி க்ளோஸ் டு 13 lakhs பட்ஜெட்டில் இவ்வளோ லெக் ரூமு, இவ்வளோ 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ரெஸ்பிரேட்டர் இன்ஜினு, ஃபியூவல் எக்கானமி, அப்புறம் வந்து நல்ல லெக் ரூமு, நல்ல பூட் ஸ்பேஸு. ஃபியூவல் எக்கானமின்னு சொல்றீங்க, எவ்வளோ உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது சிட்டிக்குள்ள அண்ட் ஹைவே? சிட்டிக்குள்ள ப்ராக்டிக்கலாக அது மீட்டர் வந்து 15 காட்டும். பட் ஆனால் மினிமம் 12-13 அந்த ரேஞ்சில் எடுக்கலாம். ரொம்ப பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில், லைக் ரொம்ப பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ரெகுலராக இங்கே மதுரை சிட்டிக்குள்ளேயே அதிகமாக ஓட்டினா 12 மினிமம் எடுக்கலாம். ஹைவேல சாலிடாக 18 எடுக்கலாம். ஒரு 80 to 90 100க்குள்ளே க்ரூஸ் பண்ணோன்னா சாலிடாக 18+ மைலேஜ் வரும்.
ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து 12ங்கிறது ரொம்ப ஒஸ்ட் கேஸ். ஒஸ்ட் கேஸ்ல 12. ஓகே. இப்போ நார்மலா ஒரு மீடியம் நார்மலானா 13 14 15 அரௌண்ட் 15 கண்டிப்பா. மீட்டர் 15 காட்டுது. 15 மீட்டர் 15 காட்டுது. சோ கண்டிப்பா அதான் அத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். 15லாம் கொடுக்குது இவ்வளவு பெரிய வண்டி, நான் கண்ண மூடிட்டு இந்த வண்டி வாங்கிட்டு போயிடலாமே. சூப்பர். ஆல் ரைட். ஸோ அந்த வகையில மைலேஜும் பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. ஹைவேலையுமே நான் இது ஒன்று ஹைலைட் பண்ணேன். ஹைவேல லைக் நான் வந்து பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலலாம் வந்து கண்டினியூஸா 150ல நான் போயிருக்கேன். 140 150ல போயிருக்கேன். அப்போ எனக்கு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தது. சூப்பர். லைக் அதுவுமே நல்லதுதான். ஏன்னா லைக் அது வந்து ஒரு 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 எமர்ஜென்சி சிச்சுவேஷனால போக வேண்டிய சிச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ டைமிங் கீப் அப் பண்ணணுங்கிறனால நான் ஸ்டாப்பாக போனோம். பெங்களூர் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களா? அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே 120ல தான் போவாங்க. மினிமம் ஸ்பீடே 120 தாங்க. அங்கே இது யூஸ் பண்ணும்போதுல மைலேஜ் அவ்வளோ கொடுத்தது வந்து உண்மைக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஹைவேல இது 15 கம்மியாக கொடுத்ததே கிடையாது. எவ்வளோ ஃபுல்லி லோடடா லைக் 5 மெம்பர் ஃபுல் பூட் லோடோடையுமே எனக்கு 15 கம்மியாக கொடுத்ததே கிடையாது ஹைவேல. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த வண்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டைம்ல வேற என்ன வண்டி பாத்தீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் என்னோட பிரையாரிட்டியே செடான் தான் இருந்ததா? ஆமாம். ஓகே. நான் வந்து எப்படி ஏன் சியாஸ் எடுத்துங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ்டு கார்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 3 lakhs பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போதுல ஃபஸ்ட்டு செவர்லெட் க்ரூஸ் வந்து எனக்கு ஒரு கிடச்சிது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப கம்மியான ஒரு 40,000 30,000 ஓடின வண்டி. 2013 10 year ஓல்டு கார் வந்து எனக்கு வந்து ஒரு 3.5 lakhs 4 lakhs கிடச்சிது. பயங்கர வேல்யூ ஃபார் மணி. ஆனால் வேலை இருந்துச்சு. இப்போ இன்ஜினில் ஏதோ ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதனால் கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருந்தனால அதை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய கார் சர்ச் பண்ணேன், நிறைய கார்ஸ் ட்ரைவ் பண்ணேன். ஷிஃப்ட்டு, அப்புறம் இக்னிஸு, பலோனு, இது எல்லாமே ஓட்டினேன். எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. அதர் பிராண்ட்ஸ்லையுமே நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு எதுவுமே அந்த செடான் டிசைர் கூட எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. அந்த செடான் கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எந்த ஒரு ஹேட்ச்பேக்லையுமே எஸ்யூவிலையுமே எனக்கு கிடைக்கல. எஸ்யூவினா எஸ்யூவி கிடையாது, கிராஸ் ஓவர்ஸ்லையுமே எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து பார்த்தேன் வேல்யூ ஃபார் மணியாக நான் 2 வீலர் வந்து கம்ஃபர்ட் பேஸ் பண்ணி கிளாசிக் எடுத்தேன். கிளாசிக் 350 எடுத்தேன், ராயல் என்ஃபீல்ட். ஸோ வந்து சரி ஓகே இதுவுமே நம்ம கம்ஃபர்ட் பேஸ் பண்ணி லாங் டர்மாக தான் யூஸ் பண்ண போகிறேன், ரெகுலராக மாற்ற மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் காருங்கிறனால நிறைய பேர் இன்னொன்று சொன்னாங்க, ஃபஸ்ட் டைம் கார் ஓட்ட போகிற உனக்கு வந்து சியாஸ் வந்து நீளமாக இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்டுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் அண்ணன் 2 பேர் சியாஸ் டீசல் வச்சுருக்காங்க. அதை ரெகுலராக ஓரளவுக்கு ஓட்டினதுனால எனக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே நம்ம ஓட்டி பழகிட்டு புதுசு எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒன்றாவே ஒரே கார் எடுத்தால் நல்லா தான் எடுத்துலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல நிறைய கார் ஆப்ஷனில் வச்சுருந்தேன். செடானுன்னு பார்க்கும்போதுல அமேஸு, இது அப்புறம் வந்து விர்டஸ் வச்சுருந்தேன். என்னோட பட்ஜெட்டுக்குள்ளேயும் சரி, கம்ஃபர்டபுளாகவும் சரி, மைலேஜாகவும் சரி, அமேஸையும் விர்டஸையும் இது ஆப்வியஸாக ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே. இப்போ பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விர்டஸ் அடிக்க முடியாது. அமேஸ் வந்து ஹோண்டாவோட ரிலேபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் மாருதியும் ஆப்வியஸாக ரிலேபிள் தான். அமேஸ் வந்து இதை விட குட்டியான வண்டி, லைக் சின்ன வண்டி. பேக் ஸ்பேஸ் வந்து பின்னாடி வந்து 3 பேர் உட்கார முடியாது, இந்த அளவு சான்ஸே இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு வந்து இது ஆப்வியஸாக வேல்யூ ஃபார் மணியாக பட்டுச்சு. நான் செகண்ட் தாட்ஸே இல்லாமல் என் வைஃப் சொன்னாங்க சரி ஓகே இது நல்ல வண்டி தான், நம்ம லாங் டேர்ம் யூஸ்க்கு வந்து இதை தாராளமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செகண்ட் தாட்ஸே இல்லாமல் நான் சொல்ல போனால் நேர்லேயே போகாமல் ஃபோன்லேயே புக் பண்ணி நான் வந்து அட்வான்ஸ் பண்ணேன். ஸோ எப்படி இருந்தது பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சர்வீஸ் சப்போர்ட் மாருதியை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் நான் இப்போ அதான் செகண்ட் இயர் சர்வீஸ் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணேன். ஜனவரி மாதம் பண்ணேன். 5,000 ரூபாய் பில் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு 5,000 அவ்வளோதான். வருஷத்துக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ணுறேன் சர்வீஸுங்கிறது. அதை தாண்டி வேறு சர்வீஸ்க்கு எந்த செலவும். என்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு என்னன்னா, எனக்கு பெட்ரோல் கேப் வந்து கொஞ்சம் அது என் வண்டிக்கு பெட்ரோல் கேப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாமல் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு டெலிவரி எடுக்கும்போதே இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு. அதே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி பெரிய பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. அந்த பெட்ரோல் கேப் ஒன்று தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அது வந்து அது ஆப்வியஸாக அது என் அன்லக்கின்னு நான் சொல்லுவேன். என் நேரத்துக்கு அது அமைஞ்சிருச்சு. மற்றபடி நிறைய பேர் நான் எடுக்கிறதுக்கு ஒரு 20 days முன்னாடி கூட எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க எடுத்தாங்க. அவங்களுக்குலாம் ப்ராப்ளம் எதுவுமே இந்த மாதிரி வந்தது. 100ல் ஒரு பிரச்சனை. கரெக்ட். அது பெரிய கம்ப்ளைண்ட்டில் அதான். ஆனால் அவங்க வந்து 0 காஸ்ட்லேயே அவங்க சர்வீஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றபடி ரெகுலர் இதுக்கு தான் 5,000 சார்ஜ் பண்ணாங்க. கிளாட் சூப்பர். இப்போ இந்த வண்டி எடுத்து எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? பெங்களூர் சொன்னீங்க. பெங்களூர் டு திருநெல்வேலி ஒரு 2 times போயிருக்கேன். பெங்களூர் டு மதுரை ஒரு 3-4 times போயிருக்கேன். சென்னை டு மதுரை வந்து ஒரு 2 times போயிருப்பேன். அப் அண்ட் டவுன். தமிழ்நாடுக்குள்ள பெங்களூர். இதை தாண்டி வயநாடு போனேன். வயநாடு வண்டி எடுத்தோடனே வயநாடு தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. வண்டி எடுத்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வயநாடு ட்ரிப் போனோம். அப்போவே வந்து அப்போதான் வந்து அந்த ஹைவேஸில் எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவும் புது கார், நம்ம கார்னோடனே ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் ஓட்டலாம். ஸோ செமையாக இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு. எனக்கு வந்து
யாரா இருந்தாலுமே நான் இந்த காரை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்டி பாருங்க, உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்னா இதை ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்துட்டு வேற எதுனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சூப்பர், அருமையான விஷயம். இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த வண்டியை பொறுத்தவரை டாப் 5 பிடிச்ச விஷயங்கள், டாப் 5 பிடிக்காத விஷயங்கள். ஓகே. பிடிச்ச விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட். ஓகே. உட்காரதுக்கும் சரி ஓட்டுறதுக்கும் சரி இது கொடுக்குற கம்ஃபர்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் தான். ஓகே. இதை கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த பட்ஜெட்டுக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா மேபி லைக் எனக்கு தெரியல அவங்க எதை பேஸாக வச்சு இதோட கம்ஃபர்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. செகண்ட் வந்து ஃபியூல் எக்கானமி. ஃபியூல் எக்கானமி வந்து ஹைவேஸ்லாம் எனக்கு வந்து சாலிடாக 17 கிடைக்கும் எனக்கு வந்து. பெஸ்ட் என்ன எடுத்தீங்க மைலேஜ்? மைலேஜ் நான் வந்து வண்டி வாங்கின புதுசாக 20 வரை எடுத்தேன். ஏன்னா நான் அதான் வண்டி வாங்கின புதுசில் நான் வந்து ஸ்லோவாக போட்டோம் 80லேயே தான் போனேன். அந்த கீ சவுண்டு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி 80லேயே போனேன். எனக்கு 20 எடுத்தேன் நான். அது வந்து 2 பேர் தான் போனோம். ஸோ 2 பேர் தான் போனோம். அதனால எங்களுக்கு அந்த மைலேஜ் லாங் ட்ராவலில் எனக்கு அது எடுக்க முடிஞ்சுது. லேடானா ஃபுல் லேடானா இருக்கும் போச்சுல 5 பேர் உட்காந்து பூட்டும் ஃபில் பண்ணி போகும் போச்சுல 17 தான். ஓகே 17 தட்ஸ் ரீசனபிள். ஓகே கரெக்ட். என்ஜின் பெரிய. ஸோ ரெண்டாவது நான் வந்து மைலேஜ் சொல்லுவேன். மூணாவது வந்து ஆப்வியஸா மாறுதிங்கிற ஒரு இந்த இன்ஜின் வந்து டிரைவபிலிட்டி வந்து உண்மைக்குமே நான் வந்து ஒரு 5 பேர் உட்காந்துருக்கும் போச்சுலையுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் கியர்லேயே வண்டி இழுத்துரும். நம்ம ஃபர்ஸ்ட் கியர் வந்து திரும்ப க்ரூஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டியே இல்லை. பாட்டம் அண்ட் டார்க் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, உண்மைக்குமே நல்லா இருக்கு. ஓகே. பூட் ஸ்பேஸ் நான் வந்து அசால்ட்டாக ஒரு 3 ட்ராலி நல்ல பெரிய ட்ராலி வச்சு அது போக சின்ன லக்கேஜஸ் கூட வைக்கலாம். ஓகே. ஸோ அப்புறம் வந்து ரிலேபிளான மாருதிங்கிற ஒரு பிராண்ட் வேல்யூ. நெட்வொர்க் எங்க மூளை நெட்வொர்க் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எங்கனாலுமே சர்வீஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். மதுரையில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 ஷோரூம் இருக்கு. ஓகே. ஏன் கேட்குறேன்னா இப்போ வந்து ரொம்ப மாடர்ன் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இல்லை, நார்மல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம். வண்டி வந்து ஓட்டுறதுக்கு தான், உட்காந்து போகிறதுக்கு. அது கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் ஆச்சு எனக்கு. அது வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. நான் ஒவ்வொரு தடையும் இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி லைக் ஒயரை ப்ளக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வேற என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவீங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணுவேன். ஹைவேல க்ரூஸ் கண்ட்ரோல். நைட் டைமில் வந்து ஹைவேஸில் வந்து 2 வீலர் தொந்தரவு இருக்காதனால நான் பாட்டு க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு தான் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவேன். க்ரூஸ் போட்டாலும் மைலேஜும் நல்லாவே கிடைக்கும். கரெக்ட். க்ரூஸ் நான் அந்த 20 எடுத்தேன்னு சொன்னல, அப்போ வந்து க்ரூஸ் தான். வண்டி வாங்கினோடனே 80ல் செட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாகவே போனோம். சூப்பராக இருந்துச்சு. அதை 20 மைலேஜும் எடுத்தோம். டைம் ஆப்வியஸாக போகும். அதனால ஃபியூச்சர் வந்து மற்றபடி நான் வந்து இதுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து நான் மேண்டேட்டரியாக ஃபீல் பண்ணுறேன் சேஃப்டி பிரகாரம். ஓகே, நம்ம அதான் டாப் 5 பிடிக்காத விஷயங்கள்ல நம்ம அதை சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் 6 ஏர் பேக்ஸ். 6 ஏர் பேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பலனோ டாப் பண்ணலாம் வந்து ஒயர்லெஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ஜீட்டா வேரியண்ட்டுங்கிறனால இதுக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். ஆல்ஃபாலையும் கிடையாது, ஆல்ஃபாலையுமே கிடையாது. எனக்கு இதுக்கும் அதுக்கும் டயர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஆல்ஃபா வந்து போகாமல் ஜீட்டாலே லேண்ட் அப் ஆனேன். இல்லை, இது பெஸ்ட் வேல்யூ. வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட் வேல்யூ. அப்புறம் இன்னொன்று வேற என்ன சொல்கிறான்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் 360 டிகிரி கேமரா வந்து ஒரு காம்பேக்டான கார் பெங்களூரில் வந்து காம்பேக்டாக இருக்கும் கார் பார்க்கிங். அங்க வந்து 360 இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. 360 இல்லனா கூட அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரண்ட் தான் நமக்கு விசிபிலிட்டி ஜீரோ விசிபிலிட்டி இருக்கு. இப்போ பழகிருச்சு. பட் இனிஷியல் டேஸஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஏன்னா முன்னாடி வந்து யாரையா நின்று இடிக்குதான் பாரு அப்படிங்கிற சொல்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோப்பியா இருக்கும் இது. இப்போ உங்களுக்கு சிட்டி விர்டஸ்னா கூட கொஞ்சம் வந்து இறங்கும். இது அப்படி ரொம்ப ஸ்லோப்பியா இருக்கிற மாதிரி இருக்கறனால சுத்தமா விசிபிலிட்டி இருக்காது. சோ இந்த மாதிரி இதுதான் நெகட்டிவ்ஸா சொல்வேன். ஓகே, மத்தபடி நெகட்டிவ்ஸ்னா அர்த்தம் இல்லையா? மெஜாரிட்டி இல்ல லைக் ஓகே. நான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்ல பெரிய விருப்பம் இல்லங்கிறது. எனக்கு ஃபியூச்சர்ல அந்த அளவுக்கு நான் அதான் ஆண்ட்ராய்டு ஒயர்லெஸ் ஆட்டோ இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு போதுமானது. அதுக்குமே நான் பார்த்துட்டு இருக்கேன். லைக் நிறைய ஆன்லைன்ல இப்போ வந்துருச்சு. அடாப்டர்ஸ் வந்தாச்சு, வயர்லெஸ் அடாப்டர்ஸ் வந்தாச்சு. அத போட்டாலே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல். அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். சவுண்ட் சிஸ்டம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். ஓகே, சவுண்ட் சிஸ்டம் வந்து ஏன்னா நைட் டிரைவ் லைக் நான் மேக்ஸிமம் நைட் டிரைவ் பண்ணுவேன். அதனால சவுண்ட் வந்து கொஞ்சம் லைக் நம்ம ஒரு 25 வச்சாதான் ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். மாருதியோட ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருக்கு. நல்லா, அதுவும் நிப்பானோட சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸ் வெரி வெரி ஆவரேஜ். என்னோட எட்டிகாலையுமே அதே தான் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஆல்ரைட் ப்ரோ, நம்ம டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டோம். இப்போ சியாஸ் வச்சுக்கிறவங்க, ஓகே, சியாஸ் வச்சுக்கிறவங்க அண்ட் சியாஸ் வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல சியாஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்பீங்க? ஏன்னா சியாஸ் இப்போ மார்க்கெட்ல நிறுத்திட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அச்சோ இந்த வண்டி நிறுத்திட்டாங்க, நம்ம வண்டி வித்துறணும், சீக்கிரம் வித்துறணும், ரீசேல் வேல்யூ இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா இப்போ நான் வந்து என்னைய வச்சு சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூசபிலிட்டி டிஃபரன்ஸ் ஆகும்.
இப்போ நான் வந்து சியாஸை விற்கிறேன்னா இதுக்கப்புறம் என்னால் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ கம்ஃபர்டான வண்டி, இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வண்டியை வந்து சான்ஸே கிடையாது, கிடைக்கவே கிடைக்காது, லிட்டரலாக இல்லவே இல்லை. இந்த சைஸ் டு பிரைஸ் ரேஷியோ கரெக்ட். 12 lakhsக்கு இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹோண்டா அமேஸ் தான் கிடைக்கும். அது வந்து அது இதில் எந்த ஆஸ்பெக்ட்லுமே இதோட அது பெட்டர் கிடையாது. கரெக்ட், உண்மைதான். என்ன மேபி ஃபீச்சர்ஸ் ஒரு 2 3 அடாஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஓவரால் ஃபேமிலிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பேக் சீட்டு, இதோட பூட் ஸ்பேஸ், வண்டியோட சைஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேட்சே ஆகாது. அதுவும் 1.5 லிட்டர் என்ஜின், 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். அதான் இதை வச்சிருக்கிறவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு இது கொடுக்குற கம்ஃபர்ட் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு வண்டி அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதே வச்சுக்கோங்க, வேறு ஆப்ஷன்ஸே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லாட்டி நீங்கள் வேறு எந்த கார்ஸ்னாலும் நீங்கள் கேமரியோ அந்த ரேஞ்ச் தான் இது கொடுக்குற கம்ஃபர்ட் அதுதான் மீட் பண்ணும், ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால். ஏன்னா வேறு இப்போ செடான்ஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் போய் தான் ஆகணும். இன்னொன்று செடான்ஸில் உட்காந்தவங்களும் சரி ஓட்டினவங்களும் சரி வேறு எதுவுமே அவங்களுக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நான் எனக்கும் பண்ணாது ஆப்வியஸாக. நான் வேறு எந்த கார் எத்தனை கார் ஓட்டினாலுமே எனக்கு வந்து இது கொடுக்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது. உட்காந்து ஓட்டுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் போட்டு ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டு ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாலும் போயிட்டே இருக்கலாம். இப்போ பெயின்லாம் பெருசாக எதுவுமே ஃபீலே ஆகாது. நான் ஒரு வெல் பில்ட்டான ஆளாக எனக்குமே இந்த வண்டி நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது தான். ஸோ வந்து அதான் மேபி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு மேபி அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். கொஞ்சம் என்ன மாதிரி சைஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டியாக இருக்கும். ஸோ இது விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. புதுசாக வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஹைவேஸ் தான் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் சியாஸ் வாங்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வேறு கார்ஸ் கிடையாது. நீங்கள் விர்டஸ், ஸ்கோடா, அப்புறம் விர்டஸோ ஸ்லாவியாவோ நீங்கள் 1 லிட்டர் தான் உங்களால் இந்த பட்ஜெட்டில் வாங்க முடியும். அதுவும் இதோட காஸ்ட்லி தான். அதுவும் டர்போவும் கூட, மைலேஜ் கம்மி. உங்களுக்கு 3 சிலிண்டர். இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தது, பட்ஜெட் ப்ரியாரிட்டியாக இருந்தது, அப்புறம் எக்கனாமி ப்ரியாரிட்டியாக இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். இதை வச்சிருக்கிறவங்க சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வேறு ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்டர்னேட், ஒரு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் நல்ல ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம மாற்றலாம். இப்போதைக்கு இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸே கிடையாது இந்த பட்ஜெட்டில். நீங்கள் டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். எதர் அமேஸோ இல்லை டிசைரோ போனீங்கன்னா அது ஒரு டவுன்கிரேடாக தான் ஃபீல் ஆகுமே தவிர்த்து அப்கிரேடாக ஃபீல் ஆகாது. ஸோ நீங்கள் தாராளமாக இதே வச்சுக்கலாம், நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. புதுசாக வாங்குறவங்களும் தாராளமாக வாங்கலாம். ஆல்ரைட். ஸோ புதுசாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, செகண்ட் மார்க்கெட்டில் யூஸ்டு வண்டியாக வச்சிருக்கீங்கன்னா பத்திரமா வைங்க, நல்லா ஓட்டுங்க, நல்லா மைலேஜ் தரும், ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும், டோன்ட் வரி. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாருதி சுசுகி சியாஸோடைய யூசர், நம்ம ஜீவா ப்ரோவோடைய யூசர் ரிவ்யூ. நம்ம வந்து இதே மாதிரி தொடர்ந்து எல்லா கார்ஸோடைய யூசர் ரிவ்யூஸ் சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் கார் நாங்கள் ரிவ்யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அவசியம் நீங்கள் எங்களுக்கு டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு உங்கள் ஏரியாவுக்கு தேடி உங்கள் கார் ரிவ்யூ பண்ண வரோம். ஒன்ஸ் அகேன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வண்டி நல்லா இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் நிறைய இன்னும் ஓட்டுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து நம்ம ஒரு 50,000 ரிவ்யூல சந்திப்போமா? கண்டிப்பா பண்ணலாம். எஸ், ஓகே. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.